முதலில் தீர்த்தம். இந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த தீர்த்தமாக சங்கு தீர்த்தம் என்கின்ற மார்க்கண்டேய தீர்த்தத்தை பற்றி நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் முதல்ல காலையில குளிக்கிறோம். அந்த தீர்த்தத்தில் குளித்தவுடன் அந்த தலத்தை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அந்த தலத்தை பற்றி சிந்தித்தவுடன் அந்த இறைவன், அந்த மூர்த்தியை பற்றி நாம், அந்த வேதகிரீஸ்வரை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த மூன்றையும் சிந்தித்தாலே நமக்கு சத்குரு தரிசனம். ஆகையினால் முதலில் அந்த தீர்த்தத்தில் குளிக்கின்றோம். அந்த தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மார்க்கண்டேய மகரிஷி திருக்கழுக்குன்றத்திற்கு செல்கின்றார்கள். அவர்கள் பூஜை செய்வதற்கு பாத்திரம் இல்லை. உடனே பூஜை செய்வதற்கு பாத்திரம் கிடைக்கவில்லையே என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதகிரீஸ்வர பெருமானே அந்த சங்கு தீர்த்தத்தில் ஒரு சங்கினை கொடுக்கின்றார். அந்த சங்கில் அந்த சங்கு தீர்த்தத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை அவர் பூஜை செய்கிறார். அவ்வாறு அந்த சங்கு வந்ததனால் அதற்கு பெயர் சங்கு தீர்த்தம் என்று பெயர். மார்க்கண்டேய தீர்த்தம் என்றும் அதற்கு கூறுகின்றார்கள். மேலும் அந்த மலையில் கழுகுகள் இறைவனை வழிபாடு செய்வதனால், கழுகுகள் வந்து செல்வதனால் அதை பட்சி தீர்த்தம் என்றும் கூறுகின்றார்கள். வடநாட்டுக்காரர்களுக்கு பட்சி தீர்த்தம் என்று சொன்னால்தான் புரியும். வடநாட்டவர்கள் அனைவரும் நிறைய பேர் இந்த தலத்திற்கு வருவார்கள். அவர்கள் எல்லோரும் இதை பட்சி தீர்த்தம் என்றுதான் கூறுகின்றார்கள். அந்த சங்கு தீர்த்தத்தில் அந்த சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மார்க்கண்டேயருக்கு பூஜை செய்வதற்காக கொடுத்தது போல இன்றும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சங்கு ஆனது கிடைக்கின்றது. அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சங்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த தீர்த்தத்தில் அலைகள் அதிகமாக இருக்கின்றது. ஓம்கார ஒரு சப்தமானது கேட்கின்றது. உடனே அந்த சங்கு வெளியே வருகின்றது. அந்த சங்கினை அந்த கோயில் அர்ச்சகர்கள் எல்லாம் எடுத்து வைக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த சங்கு பூச்சியானது அந்த கூட்டை விட்டு தண்ணீருக்குள் கொண்டு வருகின்றது. அதன் பிறகு அந்த சங்கை எடுத்து வந்து புனிதப்படுத்தி அவர்கள் பூஜை செய்கின்றார்கள். சங்கு என்பது உப்பு தண்ணீரில் கிடைக்கும். இங்கு நல்ல தண்ணீரில் கிடைக்கும். ஆகையினால் இதற்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர். மேலும் இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி கிரிவலம் இந்த மலைக்கு சென்று அந்த வேதகிரீஸ்வர பெருமானை வழிபட்டால், ஒரு மண்டலம் இவ்வாறு செய்து வந்தால் மனநோய்கள் எல்லாம் இதெல்லாம் இங்கே தீர்வு. அது எதனால் என்றால், இந்த மலையானது வேதமலை. அதான் வேதகிரி என்று இதற்கு பெயர். 4 வேதங்களை மலையாக ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்கின்ற 4 வேதங்கள் மலையாக.
அதில் அதர்வனம் என்கின்ற அந்த உச்சியில் வேதகிரீஸ்வர பெருமான் வைத்திருக்கின்றார். அதர்வன வேதத்தில் இது போன்று இந்த மனநோய்கள் தீர்வதற்குரிய அந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அவ்வாறு அந்த உச்சியில் அந்த 4 வேதங்களுக்கு உச்சியில் அந்த வேதகிரீஸ்வர பெருமான் வைத்திருக்கின்றார். அவரை வழிபடுவதனால் அந்த அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டவாறு இந்த மனநோயானது நீங்குகிறது. இதே போன்று இந்த மனநோய் பைத்தியம் இதெல்லாம் நீங்குவது திருமுருகன் தோண்டி தலத்திலும் நாம் பார்க்கலாம். நாட்டு 7 தலங்களில் ஒன்றான திருமுருகன் தோண்டி என்ற தலத்திலும் இவ்வாறு நடைபெறும். அங்கும் அந்த கோயிலில் உள்ள கிணற்றில் குளித்து அவர்கள் கோயிலை வழிபட்டு வருகின்றார்கள். அங்கும் மனநோயான இங்கு அந்த அதர்வன வேதத்தின் சுவாமி இருப்பதனால் இந்த மனநோயானது நீங்கி. மேலும் இந்த மலையை சுற்றி வரும்போது 12 தீர்த்தங்கள் இருக்கின்றது. திருமலை இந்திர தீர்த்தம், சங்கு தீர்த்தம் என்ற மார்க்கண்டேய தீர்த்தம், சம்பு தீர்த்தம், நந்தி தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், மெய்ஞான தீர்த்தம், கௌசிக தீர்த்தம், வருண தீர்த்தம், அகலிகை தீர்த்தம், பட்சி தீர்த்தம் என்று 12 தீர்த்தங்கள் இருக்கிறது. நாம் இப்பொழுது காலையில் அந்த சங்கு தீர்த்தம் இந்த 12 தீர்த்தங்களை எடுத்துக் கொண்டோம். இவ்வாறு சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபடுவோருக்கு சத்குரு தரிசனம் கிடைக்கும் என்பதனால் சொல்ல நாம் சங்கு தீர்த்தத்தை உருவாக்கின்றோம். அடுத்து இந்த தலம், அந்த தலத்தோடு சேர்த்து அந்த இறைவன், இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம பார்க்கணும். பிரித்து பார்க்க இப்ப நம்ம அந்த தலத்தினுடைய பெருமைகளை பற்றி சிந்திக்கிறோம். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எல்லா பாட்டிலையும் பாத்தீங்கன்னா 7 பாட்டிலையும் நீ வந்து காட்டினாய் கழுத்திலே, வந்து காட்டினாய் கழுத்திலேன்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாங்க. அது என்ன வந்து காட்டினாய்? மாணிக்கவாசக பெருமானினுடைய குருநாதர் கைலை செல்கின்றேன் என்று சென்று விட்டார். அந்த குருநாதர் இப்ப கைலாயத்திலிருந்து திருக்கழுக்குன்றத்திற்கு வருகிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? அப்ப திருக்கழுக்குன்றத்துல இருக்கக்கூடிய இறைவனும் இந்த கைலாயநாத இறைவனும் வெவ்வேறான்னு கேட்கிறார். பக்தி மார்க்கத்தை இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. குரலாது இல்லையோ பிரானார் குருளாட்ட என்ன பக்கத்தூர் சாமிகிட்ட போய் நான் எனக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்வேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. அது மாதிரி இப்ப கைலாயத்திலிருந்து அந்த குருநாதர் வர வேண்டும் என்றால் அந்த கைலாய மலையை போன்று இந்த திருக்கழுக்குன்றமும் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது வந்து காட்டினார், கைலாயத்திலிருந்து என்னுடைய குருநாதன் எனக்காக இங்கு வந்து தன்னுடைய உருவத்தை காட்டினான் என்று அதற்கு 7 பாட்டிலையும் வந்து காட்டினாய் என்று. அப்ப இந்த தலத்தினுடைய சிறப்புகள் எப்படி என்பதை நாம் கேது சுவாமி வாரார் கைலாயத்தில். கைலாயத்தில் உள்ள பெருமானும் திருக்கழுக்குன்ற பெருமானும் இவருடைய குருநாதரும் ஒன்றுதான். ஆனாலும் வந்து காட்டினாய் அப்படிங்கிறார். ஒரு பாட்டுல இல்லை, 7 பாட்டிலும் இப்படிதான் சொல்றார். வந்து காட்டினாய், வந்து காட்டினாய், கைலாயத்திலிருந்து வந்து காட்டினாய், கைலாயத்திலிருந்து வந்து காட்டினாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாட்டையும் இங்க சேர்த்து எனக்காக வேண்டி நீ அங்கேருந்து வந்தியா இருந்தா அப்படிங்கிறதுதான் அதுல. அப்ப இந்த தலத்தை பற்றி, தலத்தையும் உணர்ச்சியையும் பற்றி நாம் இப்பொழுது
இந்த தலத்திற்கு வேதகிரி, வேதாச்சலம், திருக்கழுகு குன்றம், கதலிவனம், திருமலை என்று பெயர்கள். கிரி என்றால் மலை, அருணகிரி, அருணாச்சலம் என்று கூறுகின்றனர். அப்ப வேதகிரி என்றால் வேதமலை. வேதங்களே இறைவனை தாங்குவதால் அந்த மலைகளே வேதமாக இருப்பதனால் இதற்கு வேதகிரி என்று பெயர். அச்சலம் என்றாலும் மலை, அருணாச்சலம். வேதங்கள் மலையாக இருப்பதனால் வேதாச்சலம். நிறைய பேருக்கு வீட்டில் பெயர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், வேதாச்சலம் அப்படின்னு திருக்கல் குன்ற பக்கத்துல எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெயர் நாமம் வேதாச்சலம். அந்த மலையே அவனுடைய பெயராக இருக்கிறது, இருப்பிடமே அவனுடைய பெயராக இருக்கிறது. அதான் நாமங்கள் பேசுவாருக்கு இணக்கிலாததோ இல்லை. அந்த வேதாச்சலத்தை பற்றி நம்ம பேசிட்டே இருந்தாலே நமக்கு அந்த ஒப்பற்ற இன்பம். அப்ப அந்த வேதாச்சலம் வேதமலை. அடுத்து திருமலை. கைலாயத்திற்கும் திருமலை என்று பெயர், இதற்கும் திருமலை என்று பெயர். திருமலை சிறப்பு என்று பெரிய புராணத்தில் வருகின்றதல்லவா? அப்போ திருக்கழுக்குன்றம் தான் கைலாயமலை. அதனாலதான் அங்க அந்த கைலாய மலையிலிருந்து இங்க வந்து குருநாதராக காட்சி. திருப்புகழ் அருள்நாதர் தாங்கள் சொல்லுவாங்க, கையிலை மலையணைய சென்று பதிவாழ்வே கரிமுகவன் விளைய தந்த திருச்செந்தூரும் கைலாய மலை தான், திருக்கழுக்குன்றமும் கைலாயம். அடுத்து திருமலை என்று இந்த வேத திருக்கழுக்குன்றத்துக்கு இன்னொரு பெயர் கதலிவனம் என்று பெயர். இந்த ஆலயத்திற்கு தலவிருட்சம் வாழை, கதலி வாழை. இறைவனுக்கு பூஜைக்கு உகந்ததே கதலி பழத்துதான். ஆனாவித கதலி பழத்த. அப்படி அந்த கதலிப்பழம் விளையக்கூடிய அந்த கதலி வாழை தான் இந்த தலத்திற்கு தலவிருட்சமாக இருக்கு. அதனால இதற்கு கதலிவனம் என்று பெயர். திருப்புகழ் அருள்நாதர் இந்த தலத்துக்கு திருப்புகழ் சொல்லும் பொழுது திருக்கழுக்குன்றம் என்று சொல்லவில்லை, கழுகுகள் வந்து பூஜை செய்யக்கூடிய கதலிவனம் என்றுதான் சொல்லும். அந்த கழுகுகள் வந்து பூஜை செய்வதனால் அது கழுக்குன்றம், கதலி தலவிருட்சமாக இருப்பதனால் அது. அப்படி வாழை மரம் தலவிருட்சம். மேலும் வாழையில் கதலி வாழை மருத்துவ குணம் வாங்கி அதை அளவாகத்தான் சாப்பிட வேண்டும். மதம் விளக்கி இருந்தார்கள், இரவு மட்டும் சாப்பிடுவது சிறந்தது என்று சொல்வார்கள். அந்த கதலிவனம் என்று இதற்கு ஒரு பெயர் உண்டு. அடுத்து திருக்கழுகு குன்றம். கழுகுகள் பூஜை செய்வதனால் செய்து கொண்டு இருப்பதனால் இதற்கு திருக்கழுகு குன்றம் என்பது அருவி திருக்கழுகு குன்றம் ஆகியது. இங்கு மலை மேல் ஒரு கோவில் இருக்கின்றது, மலைக்கு கீழ் ஒரு கோயில் இருக்கிறது. மலை மேல் இருப்பதற்கு மலைக்கோவில் என்று பெயர், மலைக்கு கீழே இருப்பதற்கு தாழக்கோவில் என்று பெயர். குருநாதர் தரிசனம் நமக்கும் கிடைக்கணும். குருநாதர் தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளும் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்தை பற்றி வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த திருக்கழுக்குன்ற பதிவு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மலைக்கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் வேதகிரீஸ்வரர், வேதாச்சலநாதர், கதலிவனநாதர் அப்படின்லாம் அவருக்கு பெயர் உண்டு. அம்பிகைக்கு பெயர் சொப்பநாயகி.
அழகிய நாயகி சொக்கநாதர். அந்த சொக்கநாதனுடைய நாயகியாக சொக்கநாயகி என்ற அம்பிகை பெயர். மேலும் பெண்ணில் நல்லாள் என்றும் அந்த அம்பிகைக்கு பெயர். அந்த பெண்ணில் நல்லாள் என்று அந்த அம்பிகையினுடைய பெயரை சம்பந்த பெருமான் தம்முடைய திருமுறைகளில் கூறியிருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் படிக்கிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுண்டோ புகையில்லை கண்ணில் நல்ல கடுமல வழன் பெண்ணில் நல்ல வெந்தகை இருந்ததே. இந்த பெண்ணில் நல்லாள் என்ற அம்பிகையினுடைய நாமத்தை திருநாமத்தை சம்பந்த பெருமான் தம்முடைய தேவாரத்தில் கையாளுகிறார்கள். அதை நாம் அடுத்து பார்ப்போம். கீழே தாழக்கோயில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் பக்தவத்சலேஸ்வரர், அம்பிகைக்கு பெயர் திரிபுர. சுவாமி திரிபுர சம்ஹாரத்துக்கு வரும்போது அம்பிகை திரிபுர சுந்தரியாக வருகின்றார். அந்த திரிபுர சம்ஹாரம் நடந்த இடம் திருவதிகை விரட்டம். அந்த திரிபுர சம்ஹாரத்திற்கு முன்பு விநாயக பெருமான் சுவாமியினுடைய தேரினுடைய அச்சை குறித்து வருகின்றார். அவ்வாறு அச்சு இருந்த பாக்கம் அது இந்த ஆலயத்திலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் பக்கம் தான். அச்சிறுபாக்கம் ஏர்மருவத்தூர் பக்கத்தில். அப்போ இந்த திரிபுர சங்காரம் என்பதே முப்புறமாவது மும்மல காரியம் என்றுதான் திருமூலர் அந்த மும்மலங்களும் நீங்குவதுதான் திரிபுர சங்காரம். அதனுடைய வலிமை இழந்து கொடுப்பது. ஏனென்றால் பதி பசு பாசம் மூன்றும் நித்திய பொருள். அதனுடைய வலிமை குன்றி இருக்கும். அப்படி அந்த திரிபுர சுந்தரியானவள் அங்கே அம்பிகையாக ஆழப்பொருள். அடுத்து அந்த திரிபுர சுந்தரி அம்பிகை மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் என்று ஒரு ஆபரணம் சாஸ்திரம். இந்த அம்பிகைக்கு ஆடி பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி, இந்த 3 நாட்களில் மட்டுமே முழுமையான அபிஷேகம் நடைபெறும். மற்ற நாட்களில் எல்லாம் அந்த அம்பிகைக்கு பாத பூஜை மட்டுமே நடைபெறும். பாதத்தில் தான் பூஜை. இது எதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது? திருப்பெருந்துறையில் அந்த யோகாம்பிகைக்கு பாதங்கள் மட்டுமே. அப்படி இந்த அம்பிகைக்கு வருடத்தில் 3 நாட்கள் ஆடிப்புறம், பங்குனி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி, இந்த 3 நாட்கள் மட்டுமே அந்த முழுமையான அபிஷேகம் நடைபெறுகிறது. மற்ற நாட்களில் அந்த அம்பிகைக்கு பாதத்திற்கு மட்டும் இந்த தாழக்கோயிலில் கீழ்கோயிலில் ஆலயத்தை வலமாக நாம் வருகின்றோம். அந்த ஆலயத்தை வலமாக வரும் பொழுது நந்தி தீர்த்தம் என்று ஒன்று வருகின்றது. அதற்கு அடுத்தாற் போல அஷ்டபுஜ துர்க்கை சிற்பம் அங்கே மிகவும் பேரழகு மிக்க கலையழகு மிக்க மிகையாக இங்கே அடுத்து பிரகாரத்தில் ஆத்மநாதர் சந்நிதி பீடம் மட்டும் இருக்கின்றது. கீழக்கோயில் பிரகாரம் அதுல ஆத்மநாதர் சந்நிதி பீடம் மட்டும். திருப்பெருந்துறையில சுவாமிக்கு ஆத்மநாதருக்கு ஒரு பீடம் மட்டும்தான் இருக்கு.
அம்பிகைக்கு 2 பாதம், யோகாம்பிகை 2 பாதம். பானம் இல்லை, அது பீடம் மட்டும்தான் இருக்கு. அந்த பீடத்திற்கு எதிர்த்தாற்போல் மாணிக்க வாசலுக்கு திருப்பரங்குறையை மாணிக்க வாசலுக்கு எதிரில் அந்த ஆத்மநாதருக்கு எதிரில் சன்னதி இருக்கு. பதிவாய் மணிவாசகருக்கு காட்சி கொடுத்த அந்த இடம். இங்க இருக்கக்கூடிய பைரவர் வாகனம் இல்லாமல், நாய் வாகனம் இல்லாமல் இருக்கின்றார். எப்படி திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் சிறப்போ அதுபோல் இங்கும் கிரிவலம் நடக்கின்றது. இங்கும் கிரிவலம் செய்தால் சிறப்பு. இந்த ஆலயத்தில் 5 தேர்கள் இருக்கின்றது. வருடத்திற்கு ஒரு முறை அந்த தேர் திருவிழா நடக்கிறது. இந்த தலத்திற்கு அந்தகக்கவி வீரராகவ புலவர் என்பவர் தலபிராணம் எழுதினார். திருக்கழித்த தலபிராணம் என்று எழுதினார். மிகவும் பழமையான கோயில். எத்தனை வருடங்களுக்கு முந்தையது என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பு அந்த மகேந்திர வர்ண பல்லவனுடைய கல்வெட்டுகள் கிடைத்தது. மகேந்திர வர்ண பல்லவனுடைய காலம் 610 640 வரை. 7ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் இங்கே கிடைத்திருக்கு. சித்திரை மாதம் தேர் திருவிழா நடக்கின்றது. மலைக்கோவிலில் கொடியேற்றி 7ஆம் நாளன்று தேர் திருவிழா நடக்கின்றது. 10 நாள் திருவிழாக்கள் நடைபெறும். அந்த மலைக்கோவிலில் கார்த்திகை மாத திங்கட்கிழமை, கார்த்திகை சோமவாரத்தில் அன்று 1008 சங்காபிஷேகம் நடக்கும். அந்த 1008 சங்காபிஷேகம் நடக்கும் பொழுது இந்த சங்கு தீர்த்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 சங்குகள் கிடைத்திருக்கிறது. அந்த சங்குகளிலும் தீர்த்தம் வைத்து, அது போக மீதி சங்குகளை எல்லாம் வைத்து தீர்த்தம் வைத்து 1008 சங்காபிஷேகமானது நடக்கும். அந்த கீழே உள்ள அந்த சங்கு தீர்த்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொண்டே அபிஷேகம் நடக்கிறது. அந்த சங்காபிஷேகம் வேதகிரீஸ்வரருக்கு சங்கு தீர்த்தத்தால் சங்குகளில் அந்த சங்கு தீர்த்தத்தை நிரப்பி, அந்த குளத்திலிருந்து கிடைத்த சங்குகளிலும் சங்கினை நிரப்பி அந்த சங்கிற்கு விசேடமாக பூஜை செய்து சங்காபிஷேகம் நடக்கிறது. சங்கு ஏன் சிறப்பாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உப்பு தண்ணீர்ல கிடைக்கும், நல்ல தண்ணீர்ல கிடைக்கும். ஏன்னா மார்க்கண்டேயருக்கு அந்த சங்கை பாத்திரமாக இறைவன் கொடுத்தார். அதன் ஞாபகார்த்தமாக 12 வருடங்களுக்கு ஒரு தடவை கிடைக்கிறது. அந்த சங்கு வரும் பொழுது அந்த குளத்தில் அலைகள் அதிகமாக இருக்கிறது, ஓங்கார ஓசை கேட்கின்றது, கிடைக்கின்றது, இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கின்றது. அதுதான் அங்க ரொம்ப பெரிய திருவிழா. சுத்தப்பட்டு கிராமம் முழுக்க அந்த ஊர்ல அன்னைக்கு கொட்டிடுவாங்க. அது ஒரு அபூர்வமான ஒரு திருவிழா. அடுத்து அம்பிகையே சங்கு ரூபமாக பல காலமாக இருந்து அந்த சங்கு உயிராக இருந்து இறைவனை நோக்கி தவிச்சு யமுனை நதியில் அவ்வாறு அவள் தவம் செய்யும். அதாவது இது நம்ம கந்த புராணத்துல பார்க்கணும். அம்பிகை விளையாட்டு போக்குல சுவாமியினுடைய கண்ணை கொடுத்திருந்தா திருஞான சித்தியாருமே நம்ம பார்த்து வரும். எல்லாருக்கும் எல்லா விழிக்கும் மூல காரணம் சிவபெருமான் என்று இதன் மூலம் தெரிந்து கொள் என்று அந்த அம்பிகை கண்ணை பற்றிய வரலாற்றை திருஞான சித்தியார் சொல்றாங்க. திருமுறைகள்லையும் சொல்றாங்க. நலமறி மங்கை நன்றி விளையாடி ஓடி நயனத்தலங்கள் பரமா
உலகினை ஏழு மற்றும் இருநூறு இருகோட நெற்றி ஒருவன் அலர்தர வஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு நடவாடு இறஞ்ச மற்றோ அலர்வித்த முக்கண் அவனாம் அன்றோ சரணி திருமுறைகள். அந்த விளையாட்டு போக்கில் கண்ணை பொறுத்த உடனே உலகமெல்லாம் இருந்தது. தவறை உணர்ந்து உடனே கையெடுத்து அந்த இடைப்பட்ட ஒரு கால பிரமாணம் என்னன்னு நீங்க பேசுறீங்க. அது நமக்கெல்லாம் பலப்பது, தேவர்களுக்கு பலப்பது. அந்த எல்லாம் எங்கேயும் இருக்கும் மூவி எல்லாம் உயிர்கள்லாம் செத்து முடியுது, துன்புறுகிறது. சுவாமி நெற்றிக்கண்ணை திறந்த உடனே இந்த தேவர்களுக்கு தான் ஞாபகம் வருது. ஆனால் இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம இறைவனுக்கு ஒரு சாமி என்று அவர்கள் நினைத்து இந்த பாவத்தை இறைவனிடத்திலே போய் கேட்டு பாவத்திற்கு கேட்டோம் சொல்கிறார்கள். இறைவன் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் நித்திய பூஜை பண்ணாமல் ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு இறைவன் கேட்போம். இறைவன் சொல்றாரு, அதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு அந்த பாவம் நான் கொடுத்தேன். அந்த பாவம் நீங்க வழக்கம் போல ஊதற்கு யார் காரணம்? அம்மையார் தான் காரணம். இங்கு நடுக்கம் சுவாமி இந்த பாவத்துக்கு ஏதாவது உடனே நீ ஒரு சங்கு ரூபமாக யமுனை நதியில் போய் நீ பல காலம் தவறு செய்ய. அதனாலதான் சங்குக்கு ரொம்ப முக்கிய அப்படி அந்த யமுனை நதிக்கு பேர் காழிந்தி நதி. கருத்து மணல் கரிசல் காட்ட பாய்ந்து வருவதனால் அது காழிந்தி, தனியே ஒரு கருத்து. அப்படி அந்த யமுனை நதியில் அம்பிகையானவள் பலகாலம் அந்த சங்கு ரூபமாக தவம் செய்கிறாள். தட்சன் அந்த புனித நதியில் நீராட அந்த புஷ்கரம், அந்த நதியில நடக்கக்கூடிய புஷ்கரம், அதில் நீராடுவதற்காக வரும் பிறகு இந்த அம்பிகையானவள் குழந்தையாக மாறி தட்சனுடைய மகளாக வளரும். அதனாலதான் சங்குக்கு அந்த சங்கு இந்த பிறக்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இந்திரன் மின்னலாகவும் இடியாகவும் இருந்து இந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபடும். இதற்கு ஒரு நல்ல சான்றாக 1930 நவம்பர் 10 ஒரு பெரிய இடியானது மலை மேல் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்துல ஒரு துளை இட்டு கொண்டு, அந்த கோபுரத்து பக்கத்துல ஒரு துளை இட்டு கொண்டு மூலவரை நோக்கி அந்த இடியா, அந்த துளை இன்னமும் இருக்குது. சுவாமிக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, வழிபாட்டுக்கு தானே வந்துக்கிறார். சாமி இடையும் முன்னதும் போயாச்சு, இந்திரன் போயாச்சு. ஆனா மறுநாள் காலையில் அந்த கர்ப்ப கிரகத்தை திறக்கும் பொழுது மிக கொடூரமான வெப்பத்தை அந்த அர்ச்சகர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆலயம் முழுக்கவே மிகவும் ஒரு அதிகமான வெப்பம் இருக்கு. அதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த வெப்பம் இது அந்த இந்திரன் வழிபட்டு கொண்டு இருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குரு கன்னி லக்னத்தில் நுழையக்கூடிய நாளன்று இந்த லட்சதீப பெருவிழா, இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடல், இது வடநாட்டு கும்பமேளா புஷ்கரம் போன்று ஒரு பெரிதாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு கன்னி லக்னத்தில் நுழையக்கூடிய நாளன்று இந்த விழா நடப்பதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த திருத்தலம் பரிகார தலம். அடுத்து இந்த தலத்தில் நால்வர்களும் பாடியிருக்கிறார்கள். நாம் இப்ப தலத்தையும் மூர்த்தியவும் இந்த
சுவாமியை பற்றி சிந்திக்கின்றோம். இதெல்லாம் சிந்தித்தோம்னா நமக்கு குருநாதர் தரிசனம் கிடைக்கும். இன்றைக்கு எவ்வளவு முடிகின்றதோ முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீதியை சொல்லுவோம். இதெல்லாம் ஏன்னா குரு தரிசனத்துக்கு இதெல்லாம் முக்கியம். நாமளும் நமக்கு குரு தரிசனம் வேண்டும், பலம் வேண்டும். ஆனால் நாம இதையெல்லாம் முதல்ல சிந்தித்துக் கொண்டு அந்த திருக்கழுக்குன்றபடி எது வரைக்கும் செல்கின்றதோ அது வரைக்கும் பதிகத்துக்குள்ள நுழைய இதை நாம் தெரிந்து கொண்டு அடுத்த வகுப்பில் இதை தொடரும். அடுத்து இந்த தளத்தில் மூவர்களும் பாடியிருக்கின்றார்கள். மாணிக்கவாசகர் பாடி 4 வகை பாடல். சம்பந்த பெருமான் தோடுடையான் என்ற பதிகத்தை இந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தில் பாடியிருக்கிறார். இதெல்லாம் நான் எதற்காக சொன்னேன், திருக்கழுக்குன்றத்திற்கு எந்த ஒரு திருப்தியும் ஏற்படும். இவ்வளவு பெருமை வாய்ந்த தலத்தில் அவர் கைலாயத்தை விட்டு இப்ப இறங்கி வரணும், திருக்கழுக்குன்றத்துக்கு வரணும். அந்த திருக்கழுக்குன்றம் கைலாய மலையை போன்றது, பெருமை வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுவிடும். அதனாலதான் அந்த குருநாதர் கைலாய மலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன குருநாதர் இப்ப கைலாய மலையில் புகழ் இந்த வர வேண்டும். வந்தாதான் நம்ம பார்க்க முடியும். அதான் வந்து காட்டினாய் வந்து காட்டினாய். அப்போ அந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தை நாம் பார்த்தோமே என்றால் குறிஞ்சி பண்ணில் பாடியிருக்கிறார்கள். அந்த சம்பந்த பெருமான் பாடிய பாடலை பாடுகின்றேன். சிவபெருமான் இங்கு ரொம்ப விரும்பி தலத்தை மிகவும் விரும்பி காதல் செய்வதில் பாடுடையான் காதல் செய்வதில் அந்த சிவபெருமான் மிகவும் அன்போடு நீக்கக்கூடிய தலமாக, இந்த தலத்தின் மீது மிகவும் காதல் கொண்டு இருக்கக்கூடிய தலமாக இந்த திருக்கழுக்குன்றம் என்கின்ற தலம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த பெண்ணில் நல்லாள் என்று அம்பிகையினுடைய திருநாமத்தை கொண்டு பார்த்தோம். அந்த பெண்ணில் நல்லாள் என்ற திருநாமத்தை 4வது பாடலில் சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா 11 பாட்டு எல்லாரும் அம்பாள் பேர் பதிவு. அதுபோன்று இங்கு அந்த பெண்ணில் நல்லாள் அப்படிங்கிற அந்த பெயரை 4வது பாடலில் பதிவு செய்கிறார்கள். நயல் செய்தான் ஊய வண்டு யாழ் செய்தை வினையல் செய்தான் பெண்ணில் நல்லாடை ஒரு பாகம் வினையல் செய்யா இலங்கு எயில் மூன்றும் எரி கனையல் செய்தான் காதல் செய்கோயில் கழுத்தே. முதல் பாடலில் பார்த்தீர்கள் என்றால் அந்த
அதுக்கப்புறம் அடுத்து இந்த பாடலில் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றை மாலையை இரண்டு இரண்டாக சேர்த்து கட்டியிருக்கிறார். பூமால் உடற்கொன்றை துணையல் செய்தான். துணையல்னா துணையினாலே இரண்டுன்னு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. பூக்கட்டு தெரிய நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நிறைய பேருக்கு பெண்களுக்கெல்லாம் தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஆண் குழந்தைகளுக்கு நம்ம யாரையும் தெரிஞ்சாக வேண்டாம், நாமளே வீட்டில் போகணும். அப்படி துணைய சுடற்கொன்றை துணைகள் செய்தான் தங்குகள் எல்லாம் அந்த ஒளி பொருந்திய கொன்றை மலர்களை இரண்டு இரண்டாக சேர்த்து கட்டப்பட்டது. துணையெல்லாம் இரண்டு இரண்டாக சேர்த்து கட்டப்பட்டது. அதை சாமி வினயல் செய்தான் பெண்ணின் நல்லாளை இருந்தார். பெண்ணின் நல்லாள் என்ற அம்பிகையை ஒரு பாகத்தில் சேர்த்து வைத்தார். இணையல் செய்யா இளம் எயில் கணையல் செய்ய சுவாமியோடு நட்பு கொள்ளாத இணையல் செய்து நட்பு கொள்ளாத அந்த திரிபுரத்து அசுரர்கள் அவர்களை நெருப்பில் வீழுமாறு அவர்கள் வென்று சாம்பலாகுமாறு கணையல் செய்தான் அம்பினி அப்படின்ட்டு திரிபுர சுந்தரிங்கிற அப்பாடி இருப்பதனால இந்த திரிபுர சங்காரம். அடுத்து 11வது கருத்து. கண்ணுதலாம் காதல் செய் கோயில் கழுத்தை நன்னிய சீர் ஞான சம்பந்தம் தம்மாதை பன்னியல்தார் பாடிய தத்துந்திலை வந்தார் புண்ணியராய் உன்னத போதம் பொதுவாரே. இந்த பதிகத்தை பாடக்கூடியவர்கள் புண்ணியராய் இன்னுலகத்தை அடைவார்கள் என்று கூறுகிறார்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த ஞான சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்தது திருத்தலம். அந்த தலத்தினுடைய பெருமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சுவாமி அங்கே இருந்து வரார். வருவதற்கு இங்கு வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே இங்கு கைலாயத்திலிருந்து இங்கு வருவதற்கு நாம் என்ன காரணம் முதல்ல தெரியணும். இந்த தலம் அவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு தெரிஞ்சாதான் சரி. அந்த கைலாய திருமலையும் இந்த கழுக்குன்ற திருமலையும் ஒன்று. அதனால சுவாமி அங்கிருந்து பிறந்தாரு அப்படிங்கிறதுனால இந்த தலத்தினுடைய பெருமையை நாம். அடுத்து திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியிருக்காங்க. 6ஆம் திருமலை திருத்தாண்டகம். அதுல 10 பாட்டு நமக்கு கிடைக்கல, 2 பாட்டு தான் கிடைக்கும். தாண்டகத்துல 2 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. அந்த 2 பாடல்களை பாடுகின்றேன். மூவிலை வேர் கையானை மோதி தன்னை மறுபின கருவுடையானை முதல் ஆனானே ஆதினில் 5 குணந்தானை அமரர் பூமை ஆனாலம் கொண்டு வந்த ஐயன் தன்றி ஓவினின் மேல் நான் முகனும் ஆளும் தோற்ற உணர்வறிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கடுக்குன்றம் அமர்பார் போனை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே பல்லாடு தலை சடை மேல் உடையான் தன்னை வாய்மொழி போய் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருள் அனைத்தும் ஆனார் தன்னை சுடருவில் என்பரா போலத்தானே அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆவின் வீழ்கிழந்தானை அமுதாரானே கல்லாடை புனைந்தருளும் காவாதியை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. 10 பாடல்களும் நமக்கு கிடைக்கல, அது நம்முடைய தவக்குறை. 2 பாடல்கள் மட்டுமே
கிடைத்திருக்கின்றது. இதுல பார்த்தீங்கன்னா எப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு அந்த குருநாதர் தரிசனம் கிடைத்ததோ அதுபோல இறைவன் குணாபரசுவாமிகளுக்கு அந்த கழிக்கின்றது இறைவர் தன்னால் காணுமாறு காட்சி கொடுத்தார். அதை நான் கண்டேன், அந்த இறைவனை நான் கண்டேன் என்று கூறுகிறார். கற்பகத்தை தன்னார கண்டேன் சாமி. கழிக்குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பகத்தை நான் தன்னார கண்டேன். அப்போ குருநாதர் சுவாமிகளுக்கு இங்க சுவாமி வந்து காட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாடல்ல பார்த்தீங்கன்னா அதே குருநாதராகவே நான் பார்த்தேன். மாணிக்கவாசகருக்கு எப்படி குருநாதராக அந்த இறைவன் வந்தாரோ அதே குருநாதராக நான் கண்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஆளின் கீழ் இருந்தானை தட்சிணாமூர்த்தி சொருபமாக அந்த இறைவனை குருநாதராக நான் கண்டேன். ஆளின் கீழ் இருந்தானை அமுது ஆனானை கல்லாடை புனைந்து வருதும் கபாலியை. இந்த கல்லாடை புனைந்து வருதுங்கிறது ஒரு அற்புதமான இடம். அப்படி இந்த கபாலியாக இருக்கிறார் அவர். அந்த கற்பகத்தை கண்ணார கண்டேன். சுவாமிகளும் நான் கண்ணால் அவரை கண்டேன். இந்த கண்கள் இன்பம் அடையுமாறு கண் குளிர்ந்தரவே என் கண்கள் குளிருமாறு அதை நான் கண்டேன் என்று மாணிக்கவாசகர் குணாபர சுவாமிகளும் கூறுகிறார். இந்த 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மனப்பாடம். ஏன் அப்படின்னா கபாலின்னு ஒரு கற்பகம்னு ஒரு 2 சுவாமி பேர் தான். கபாலியை கற்பகத்தை கண்ணாரம்பித்தேன். மயிலாப்பூருக்கு நிகழ்ச்சி இந்த பாட்டை அடிக்கடி அந்த பாட்டு தான். ஏன்னா அது சுவாமி என்பாள் பேர் வந்திருக்கிறார். நமக்கு வந்து நாங்கள் பொருள் உணர்வோடு இதை பார்த்தோம் என்றால் கபாலியும் சோழமாக தான், கற்பகம்னாலும் சோழமாக தான் நம்ம கற்பகாம் 2 பேருக்குள்ள ஒண்ணுமே வேதமே இல்லையே. அதனால அந்த ஊர்காரங்க மயிலாப்பூர் இந்த பாட்டை அது 2 சாமி பேர் சாமி கற்பகாம்பிகை வந்து இங்க கற்பகத்தை படித்தார். எப்படி நாம பாவிக்கிறோமோ அந்த பாவனையும் நாம் வரது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களும் இந்த தலத்திற்கு ஒரு பதிகம் செய்திருக்கிறார்கள். நட்டபாடை பண்ணில் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்கிறார்கள். கொண்டு செய்த போட்டுமையார் பல சொல்லவே வினைகள் தான் பல நீங்கவே சென்று சென்று போடும் தேவர் பீதானிடம் கண்ணில் போது பீடிதம் கழிக்கும் இந்த பதிகத்திலையும் பார்த்தீர்கள் என்றால் 7வது பாடல்ல சுவாமியின் ஞானமூர்த்தி ஊனம் இல்லா அடியார்தம் மனத்தே கூட ஞானமூர்த்தி குருநாதன் ஞானத்தை தரக்கூடிய அந்த மூர்த்தியாக குருநாதனாக இருக்கிறார் என்று கூறுகிறோம். ஞானமூர்த்தி நட்டம் ஆடி மகிழும் ஏனும் பண்டும் மதுவுண்டு இன்னிசை பாடவே ஆன மண்ணியை உடையும் கற்கள் என்று இந்த பதியத்தில் அருள் செய்கிறார். ஞானமூர்த்தினா வந்து காட்டினாய் படிச்சு ஞானமூர்த்தியாக குருநாதராக மாணிக்கவாசகர் சுவாமிகளுக்கு வந்தார். எப்படி
தெரியுதா? அடுத்து பல்லில் கடைசி பாருங்க, பல்லில் வெள்ளை தந்தான் பயிலும் வீக்கம் கல்லை அருவி தங்களுக்கும் மல்லின் தீகள் தோல் மூரல் வனத்தினார் சொல் சொல் சொல்லி கோழ்வாரை கோழ்வின் சுப்பிரமணிய சுவாமிகளுக்கே ரொம்ப பெருமையான சத்தம் இருந்தார். கைவாழம் திருக்கொண்டத்தொகை. அந்த திருக்கொண்டத்தொகை கருத்தையே இதுல கடைசி வச்சிருக்காங்க. சிவபெருமான கூட கும்பிட வேண்டாம், அவனுடைய அடியார்களை மாதவனேனும் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தான். அந்த பாட்டிற்கு இலக்கணமாக ஊரன் கணத்தினால் சொல்லல் சொல்லி அந்த சுப்பிரமூர்த்தி சுவாமிகள் அம்போது சொன்ன இந்த பாடல்களை எல்லாம் சொல்லி தொழுவாரை இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்து யாரெல்லாம் இறைவனை தொழுகின்றார்களோ அந்த அடியார்களை தொழுவீங்களே, அவர்களை தொழுதாலே உங்களுக்கு சிறப்பு என்று அந்த விஞ்ஞான போத கருத்தை அப்படியே இந்த பதிவு பண்ணாங்க. சுப்பிரமணிய பாடலை இறைவன் முன்பு சொல்லி தொழுவாரை யாரெல்லாம் சொல்லி இறைவனை தொழுகின்றார்களோ, இந்த பழிக்கின்ற இறைவனை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களை நீங்கள் பாடல்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த மூவருடைய பாடல்களையும் காதால் கேட்டுக்கொண்டவர் அந்த பெருமா வேதகிரீஸ்வரர். அடுத்து மாணிக்கவாச சுவாமிகளும் தலத்திற்கு ஒரு பதிகம் செய்திருக்கிறார்கள். திருக்கழுத்து மேலும் இந்த தலத்தை இந்த மலைக்கோவிலானது மிகவும் பழமை வாய்ந்தது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும்போது அந்த மலைக்கோவிலில் ஒரு கல் மண்டபம் இருந்தது. அது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவரினுடைய காலத்தில் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 610 1440 வருடங்கள். அதற்கு முந்தி இது எப்போ உள்ள காலம் யாராலும் அதை சொல்ல முடியவில்லை. அந்த மகேந்திரவர்மன் காலத்தில் இதை சிவனுக்குரிய குடைக்கூலி அப்படின்ட்டு இதை தொல்பொருளாளர்கள் கூறுகிறார்கள். குடைவரை கோயில் அப்படிங்கிறது தான் குடைக்கூலி அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. மேலும் 7ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவர்களெல்லாம் இங்கு வந்து சுவாமிக்கு திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருப்பணிகள் செய்த கல்வெட்டுகள் எல்லாம் எனக்கு கிடைக்கின்றது. இந்த மலையானது 500 அடி உயரத்தில் இருக்கிறது. 567 படிகள் நாம் இந்த மலைக்கு செல்வதற்கு நல்ல படிக்கட்டுகள் எல்லாம் வெயில் படாமல் மேலே ஷெட்டெல்லாம் போட்டுருக்காங்க. குறைஞ்சு ஷெட்டை போகும்போது ஒரு கூட்டமாக செல்ல வேண்டும் அல்லது கையில் ஒரு பங்கு வச்சுடைய இந்த உடைமைகளை எல்லாம் பத்திரமாக பார்த்தாங்க. சம்பந்தபுரமான கலைகள் அவைகளெல்லாம் அதிகமாக விளையாடி திருக்கழுக்குன்றம் அப்படின்னு குறைஞ்சு
அடுத்து இந்த கழுகுகள் இந்த தலத்தில் இறைவனை பூசித்து பேறு பெற்றமையால் இதற்கு கழுகு குன்றம் அது கழுகுன்றம் ஆகி முதல் யுகத்தில் பாவமடைந்த சண்டன் பிரசண்டன் என்ற 2 கழுகுகள், இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு என்ற 2 கழுகுகள், மூன்றாம் யுகத்தில் சம்புபுத்தன் மாபுத்தன் என்ற கழுகுகள், 4ஆம் யுகத்தில் சம்பு ஆதி என்ற கழுகுகள் இறைவனை முறையே பூஜை செய்து கிடைத்தற்கரிய பெயர்களை எல்லாம் அவைகள் பெற்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா மலைக்கோவில்ல சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்றார். தான் தோன்றியப்பன் ஆக்கூர்ல சம்பந்தப்பட்ட சொல்ற சுவாமிய சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்றாரு. ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாதே. மதுரையில் சொல்லும்போது முளைத்தானே எல்லாரும் அப்படின்னு தானே முளைத்தவன் பொல்லா சுவாமி, பொல்லா பிள்ளையார் மாதிரி பொல்லா சிவபெருமான் யால் சுத்தப்படாது. அவ்வாறு சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாகவே அடுத்து இந்த கழுகுகளுக்கு தினந்தோறும் மலையில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைக்கின்றார்கள். அதை சாப்பிடுகின்றது. அது சாப்பிட்டு இந்த அலகுல வந்து அந்த சர்க்கரை பொங்கல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அங்க ஒரு மலையில ஒரு இடம் இருக்கு. அதுல இந்த அலகையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த அலகை தேய்ச்சி சரி பண்ணிட்டு போகும். அப்படி அது சுத்தம் பண்ணின இடம் அந்த அலகு மாதிரியே ஒரு பள்ளம் நிறைய பள்ளங்கள் இருக்கு. மலைக்கு போனீங்கன்னா இங்க பார்க்கலாம் அந்த இடத்த. கழுகு மூக்கை சுத்தம் செய்து தோன்றிய பள்ளம், அப்படியே அந்த கழுவோட அந்த மூக்கு மாதிரியே அந்த மதுக்கள் ரெகுலரா அந்த இடத்துலதான் சுத்தம் பண்ணி. அடுத்து இந்த தலத்தில் பூரணமாகிய இன்னொரு சுவாமிகளை பற்றி நாம் சிந்தித்து நம் பதியத்து. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையனோடை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கடையனோடை என்ற கிராமத்தில் முத்தையா சுவாமிகள் என்று ஒரு சுவாமிகள். இந்த கடையனோடை கிராமத்தில் வெயிலுமுத்து நாராயணவடிவு என்கின்ற 2 தம்பதியர்கள் இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள். ஆண் குழந்தை இல்லை என்று திருச்செந்தூருக்கு சென்று அந்த அம்மையார் தவம் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறகு அந்த ஆண் குழந்தைக்கு முருகப்பெருமான் அருளால் பிறந்ததனால் சுப்பையா என்று பெயர். இவர் பெரிய பின்னால் ஒரு சாதுவாக வரப்போகின்றார் என்றால் ஆகையால் அதற்குரிய கதைகள் நிரம்பி இவர்கள் BA வரைக்கும் படிக்கின்றார்கள். குற்றாலத்தில் சித்த மருத்துவம் ஓலைச்சுவடி ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். பின்பு வடலூருக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு அந்த சொத்துக்களை கொண்டு வடலூரில் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதான தர்மம் செய்கிறார்கள். அதன் பிறகு வடலூரிலிருந்து திருக்கழுக்குன்றத்திற்கு வருகின்றார்கள். இந்த திருக்கழுக்குன்றத்தில் தங்கியிருந்து தினந்தோறும் கிரிவலம் வருவது, மலை மேல போய் சுவாமியை வருவது, இப்படி இந்த ஒரு நியதியை தவறாமல் செய்வது. அப்போ ஒரு சமயம் மலைக்கு போகும்போது அந்த மலையில் ஒரு பகுதியில் சுவாமி இங்கேயே இருந்துட்டு அவருக்கு ஒரு உத்தரவு. அந்த மலை மேலேயே கொஞ்சம் உயரத்துல ஒரு இடத்துல அவங்க வந்து
ஒரு குகையில உட்கார்ந்து மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். யாரும் வந்தா எழுதி காமிப்பாங்க. அங்கு மலைக்கு வரக்கூடியவர்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து அந்த சுவாமியை தரிசனம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 51 வரிகள் கொண்ட சிவசிவனை என்கின்ற கீர்த்தனை எழுதியிருக்கிறார். இவ்வாறு அவர்கள் அந்த திருக்கழுக்குன்ற பெருமானையே இணைந்து அவர்கள் முக்தி அடைகின்றார்கள். மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் 60 அந்த தேதியில் அவர்கள் முக்தி அடைகின்றார்கள். அது அவர்கள் இருந்த இடத்திலேயே அவருக்கு ஒரு சமாதி அமைக்கிறார்கள். சமாதி அமைத்த பிறகு உச்சி பார்த்தல் என்று ஒரு முறை. அவருடைய தலைக்கு மேலே ஒரு கல்லை வைத்திருப்பார்கள். இந்த கல்லை திறந்து பார்ப்பார்கள். அது மாதிரி 48 நாட்கள் ஒரு மண்டலம் 48 நாட்கள் கழித்து அந்த கல்லை எடுத்து பார்க்கிறார்கள். அந்த முதல் நாள் வச்ச பூ அது எல்லாமே வாடாமல் அப்படியே மாதிரில எப்படி இருந்தாரோ சீக்கிரமோ ஒற்றுமே ஆச்சரியம் பயம் எல்லாம் வந்து சொல்லலாம். அந்த அளவு அந்த கல்லை வச்சு திரும்ப 10 மாசம் கழித்து திறந்து பார்க்காங்க. முதல் நாள் சமாதி எப்படி இவர்கள் என்பவர்கள் சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை அமைத்து அதில் அவருக்கு இதையையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய திருநெல்வேலி கடையமலை ஆகையினால் திருக்கழுக்குன்றத்திற்கு செல்லும்பொழுது இந்த குருநாதனையும் அழைத்து போற பாதையிலேயே இருக்கின்றது இந்த சுப்பையா சுவாமிகள் என்கின்றவருடைய ஆலயம். இப்போ இந்த தலத்தினுடைய பெருமைகள் கைலாயமலைக்கு சமமாக பெருமைகள் உள்ளதாக. அதனால சுவாமி வந்து கைலாயத்தை இங்கு வந்து 7 காட்டில் இருக்காங்க. இங்கு வந்து எங்கிருந்து வந்து கைலாயத்தில் அக்னியாய் கழித்தே அப்படின்னாலும் இந்த தலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். இந்த தலத்தில் ஒரு நாள் எழுந்திருக்கிறார். மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த தலத்திற்கு ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து தீர்த்தத்தை சிந்திக்கின்றோம், தலத்தினுடைய பெருமைகளை அந்த இறைவனை பற்றி நாம் நமக்கு 10% நமக்கு கிடைக்கும். மாணிக்கவாசக சுவாமிகள் என்றைக்கு கிடைக்கப்போகிறது. இப்போ நாம திருக்கழுக்குன்றத்தில் அருளிய திருக்கழுக்குன்றத்தை பற்றி திருப்பந்துறையில் குருநாதராக வந்து மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்சித்து அவர்களுக்கு எல்லா தீட்சையும் பண்ணியிருக்கிறார். திருவடி தீட்சை பண்ணி பரிச தீட்சை அதெல்லாம் பண்ணியிருக்கிறார். சுவாமி ஆட்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருவினை ஒப்பு நலபரிவாகம் வந்திருந்தால்தான் அவர் ஆட்சி. அத திருவிளையாடற் புராணத்துல போய் பார்க்கணும். திருவிளையாடற் புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணிக்கவாசக சுவாமிகள் குதிரை வாங்க போறாங்க. மாணிக்கவாசக சுவாமிகள் குதிரை வாங்குவதற்கு செல்கின்றார்கள்.
திருவிளையாடல் புராணத்துல 2739வது பாட்டுல இருக்கு. அரிமர்த்தன பாண்டியன் அந்த நேரத்துல அரசனாக இருந்தார் மதுரையில். அந்த அரிமர்த்தன பாண்டியன் அரசனாக இருக்கும்போது அந்த குதிரை பந்தியில் வேலை செய்யக்கூடிய அந்த வீரர்கள், அது அவர்களில் ஒருவர் வந்து குதிரையெல்லாம் வயசான குதிரையாக போருக்கு சரியான குதிரைகள் இல்லை, குதிரைகள் வாங்கணும். உடனே அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகர் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க நம்முடைய கஜானாவை திறந்து பொக்கிஷத்தை திறந்து எவ்வளவு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்க போய் குதிரை வாங்க. சரின்னுட்டு மாணிக்கவாசகர் சுவாமிகள் கஜானாவை திறந்தாங்க. அப்படி கஜானாவை திறந்து இந்த பொருட்களை எல்லாம் ஏற்றிட்டு இவங்க அந்த கதவை நல்ல தாழ் போட்டு நல்ல பூட்டியாச்சான்னு பார்த்து வராங்க. மாணிக்கவாசக சுவாமிகள் பிறகு நிலையில் இருந்தார். இந்த முதலமைச்சர் பதவியில் 10 ஆண்டு தான் இருந்தார். ஆனாலும் முதலமைச்சர் பதவியில பற்று இல்லாம இருந்தாலும் முதலமைச்சரா இருக்கிறவங்க அப்ப அதற்குரிய காரியத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதா அதுக்கு குறிப்பு பார்த்தீங்கன்னா அந்த கஜானா அந்த கதவை நன்கு தாழிட்டு அதற்கு முதலமைச்சர் பதவி இப்போ நேரியா வந்து அந்த பொருட்களை எல்லாம் ஏற்படுத்தி விஸ்வநாத பெருமாள் வந்து விடைபெற்றுவார். அப்போ அவர் வந்து எப்படி வழிபாட்டுக்கு வராங்க, தலம் அவருக்கு மதுரைக்கு எவ்வளவோ அவர் கலக்கப்பட்டு பத்தாமரை மாநில மதுரை சொத்தநாத பெருமாள் பார்க்க போனாங்க. அப்போ இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், நம்ம வந்து இந்த 2 பாட்டையும் திருவிளையாடல் புராணத்தை பற்றிதான் நாம் இதை பார்க்கணும், கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய பாடல். ஏனென்றால் இதுல உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் என்று கூறுகிறார். சஞ்சிதம், தாரட்டம், ஆகாமியம் என்று 3 வினைகள் இருக்கு. இதுல இந்த என் வினை அப்படிங்கிறது ஆகாமியத்தை குறிக்கும். என் வினை அப்படிங்கிறது ஆகாமி ஏறு அதுதான் குறிக்குது. இதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருவினை அப்படின்னு சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தருமபுரம் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டா இருக்கு. தருமபுரம் எல்லாம் எதனால அப்ப இந்த வினை அப்படிங்கிறதுக்கு ஆகாமியத்தை சொல்றாங்க. ஏன்னா சங்கீதத்தை சொன்னாங்கன்னா அது வறுப்பதுக்குன்னு தான் சகிச்சுட்டாங்க. ஒரு விதைய வறுத்தாச்சுன்னா அது வந்து விதை மாதிரியும் இருக்கும், ஆனா முளைக்காது. அது வந்து சங்கீதம். அப்போ இதுல வந்து என்ன ஒரு விதையை பற்றி சொல்றாரு அப்படின்னா, உனக்கில்லாததோர் வித்து, அந்த விதையை தண்ணியிலே போட்டுருவாங்க, அது கொஞ்சம் காய வச்சு சரி பண்ணினாதான் அது திரும்ப முளைக்கக்கூடிய பக்குவத்தை அடையும். ஆனா அப்படி காய வைக்காமல் தண்ணீரிலேயே இருந்தால் அது வந்து அந்த விளையக்கூடிய தன்மை அது.
அழுகி அந்த தன்மை இல்லாமல். அப்படி அப்ப அதை எதற்கு சொல்கின்றார் என்றால் இந்த ஆகாமிய வினைக்கு. அப்ப அந்த இருவினை ஒப்புங்கிறது அந்த திருப்பெருந்துறையில குருநாதராக வரும்போதே மாணிக்கவாசகருக்கு இருவினை ஒப்பு இருக்கு. இருவினை ஒப்பு மலபரி பாகத்தை பார்த்துதான் குருநாதராக வருகிறார். அதை நீங்க திருவையாற்றத்தை பார்க்கணும். 27-39 பாடல்ல பார்த்தீங்கன்னா அதுல சொல்ற மற்ற இவர் வழிபடும் மாறி நடம் ஆடும் வெற்றி விடையார் இவர் வினை தொகையின் ஒப்பும் பற்றிய இருட்டு மல பக்குவமும் நோக்கா ஒற்று அடிமை கொண்டு பணி கொண்டு அருள மற்ற இவர் வழிபடும். இந்த மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையை அடைவதற்கு முன்பே, சென்று சேர்வதற்கு முன்பே மாறி நடம் ஆடும் வெற்றி விடையார், ஆள் மாறி நடனம் ஆடக்கூடிய வெற்றியை உடைய அந்த இடப வாகனத்தை உடைய நடராஜ பெருமான், அந்த சொக்கநாத பெருமான், சோமசுந்தர பெருமான், இவர் வினை தொகையின் ஒப்பும் மாணிக்க வாசகரினுடைய அந்த இருவினை ஒப்பு, வினை தொகையின் ஒப்பும் பற்றிய இருட்டு மல பக்குவம் மலபரிபாகத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த இருட்டு மலம் மும்மலர்கள் அந்த பக்குவமும் நோக்கா உற்று அடிமை கொண்டு பணி கொண்டு அவரை தன்னுடைய அடிமையாக ஆக்கி தனக்கு பணி செய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்தார். நினைத்தார். அப்போ திருப்பெருந்துறையிலேயே இருவினை ஒப்பு மலபரி பாகம்லாம் வந்தாச்சு. அப்ப இந்த வினை என் வினை ஒத்த பின் அப்படிங்கிறத நாம ஆகாமிய அப்படின்னு திருவள்ளுவர் பயணிலையும் சொல்லும்போது ஏன் பாடல்கள் அதையெல்லாம் நாம் அடுத்த வாரம் விரிவாக, ஏன்னா அந்த என் வினை ஒப்பதுங்கிறது தான் இது முக்கியமான இடம், ஆகாமியம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு பாட்டாவது வாசிச்சுட்டாலே அது படிச்சு மாத்திட்டாங்க. பிணக்கிலாத பெருந்துறை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாதோ பமே துடைத்து எம்பிரானோ உனக்கிலாததோ பித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின்னோர் கணக்கிலா குறிக்கோளம் நீ வந்து காட்டினாய் படுக்கும் இந்த பதியத்திற்கு குருநாதராக காட்சி கொடுத்த இடம், காட்சி பதிகம் தான் இந்த தலைப்பு. ஆனா திருக்கழுக்குன்றத்தில் பாடியது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்ற பதிகம் என்பது முன்னாடி பெயர். முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா காட்சி அப்படின்னு தான் இது தலைப்பு. இந்த அளவுக்கு இன்னைக்கு சொல்லுமாமா, அடுத்த வகுப்புல நம்ம தொடர்வோமா?
சரி சார். அண்ணா சொக்கலிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி. முடிச்சிடலாமா? முடிக்கலாம். ஏன்னா இந்த நமக்கு முதல்ல வந்து மூர்த்தி தீர்த்தத்தை பத்தி சிந்திச்சா தான் நமக்கும் குருநாதர் தரிசனம் கிடைக்கும். குருநாதர் நமக்கும் வரணும்ல. ஆமாம் சார், ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. மூவர் பாடல்களையும் கேட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. முதல்ல எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். அடுத்த வாரம் இதே மாதிரி நீங்கள் பதியத்துக்குள்ளே போகலாம். ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் திருவிளையாடல் புராணம் நிறைய இது வாசித்த மாதிரி ஒரு ஃபீலிங். திருவிளையாடல் புராணத்துலேருந்து எடுத்தீங்க, அப்புறம் அந்த தலத்தை பற்றி அருமையாக விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பதிகம் வந்து சிறப்பான பதிகம். இது இந்த திருவிளையாடல் புராணத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து கொண்டு போகணும் இந்த பதியத்தை. அதனால அந்தந்த 1.5 மணி நேரத்துல எவ்வளவு பார்க்க முடியுதோ பார்க்கணும். மற்ற பதியங்கள் வேகமா போக முடியாது. நிதானமாகவே நாம் என்று இந்த அளவில் இந்த திருவாசக சிந்தனையை இன்றைய தினம் நாம் நிறைவு செய்து அடுத்த வாரம் இதே போன்று புதன்கிழமை நாம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு